ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. கோவக்காயை வச்சு இவ்வளோ டேஸ்ட் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு கோவக்காய் தான் இதுக்கு எடுத்துருக்கிறேன். இது எப்படி பார்த்து வாங்கணுன்னா கொஞ்சம் சின்னதாக பார்த்து வாங்கணுங்க. அப்படி பிஞ்சாட்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ள ரெட் கலரில் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்பெஷல் மசாலாலாம் அரைக்க போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகும் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கங்க. நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுட்டு சாம்பார் தூள் மட்டும் போட்டுட்டு நம்ம உப்பு சேர்ப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் செய்ய மாட்டோம். ஸ்பெஷல் மசாலாலாம் சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வெள்ளை பூண்டு சேர்ந்துடலாம். இதில் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டை நீளமாக கட் பண்ணி நல்ல நிலையை வறுக்கும் பொழுது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். அதனால கொஞ்சம் லைட்டாக வெந்துடட்டும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க. இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஸ்பெஷலாக பெரிய வெங்காயம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லைட்டாக அதை வறுத்து விட்டுக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடணும். கோவக்காயை நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் தின்னாக இருக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீளமாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு தக்காளியையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா சுகர் லெவலை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் சாப்பாட்டில் அடிக்கடி இதை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம காயாக சாப்பிடும் பொழுது தான் நிறைய இன்டேக் எடுத்துப்போம். இல்லைன்னா சாம்பாரில் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 தான் சேர்ப்போம். அதனால் காயாக செஞ்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மாதிரி இருக்கணும். அது அப்படியே பார்க்குறதுக்கு வெள்ளரி பிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே இருக்குது. இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. நம்ம வதக்கிறதுலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வெந்துடணும். அந்த மாதிரி அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்காவது இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த கோவக்காய் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். ஆனால் நான் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு தான் சேர்த்துருக்கிறேன். முதல்ல வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சாம்பார் தூள் தான் சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் எது இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ரெண்டுமே இல்லை, இந்த மாதிரி உங்கள்கிட்ட மிளகாய் தூள் தான் இருக்குது அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். தண்ணி நிறையா சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா பரத்தி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அந்த தண்ணியிலேயே அது வெந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு ஒரு லைட்டாக காய் கொஞ்சம் லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இன்னமுமே இது வேகணும். இன்னொரு 2 நிமிஷத்துக்கு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சாதான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சரியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக அதை வறுத்து விடுங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டி 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சீரகம் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் கம்மியாக 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சீரகம் சரியாக இருக்கும். இது எல்லாமே கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சமே லேட் ஆகும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்தளவு நல்லா இருக்காது, பச்சை வாசனையாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மனம் வந்துட்டுருக்கு. அடுப்பை லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கணும், நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு அடுப்பை அமர்த்திட்டு நீங்கள் ஒரு 2 மிளகாய் வத்தல் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ காயை பார்த்துடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரத்துலேயே வந்துடுங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம காய் உள்ள வரைக்கும் போகணுன்றதுக்காண்டி வேகும் பொழுதே லைட்டாக சேர்த்தோம். காய் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் பக்குவங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த இதை என்ன பண்ணிக்கணும், நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க.
1/4 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா அது சரியாக இருக்கும். எல்லா பவுடருமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு லேயரில் சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோவுக்கு நம்ம சேர்த்த அளவுகள் அரைச்சிங்கன்னா பவுடர் ரொம்ப பவுடராக இருக்கணுங்க, நல்லா நைஸாக இருக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பர் வாசனையாக இருக்கும். கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம் வச்சு இந்த இதை வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி செய்கிற நிறைய சாப்பாடு ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்ட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.